இப்போ வந்து காஸ்ட் ஷீட்டை பற்றி பார்ப்போம். முதல்ல காஸ்ட் ஷீட்டுனா என்ன? காஸ்ட் ஷீட்டு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் அனலைசஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் ஹெட் ஃபார்ம் ஏ ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு ரா மெட்டீரியலிருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிற ஸ்டேஜ், அங்கே என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ஹெட்ஸ் இருக்குது, அந்த ஹெட்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரப்போ எப்படி என்னென்ன எக்ஸ்பென்ஸ் வந்து ஆட் ஆகி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபைனலான ஒரு ஸ்டேஜுக்கு வருது. இன் ஃபேக்ட்ரியோ ஒரு ஆர்கனைசேஷனோ அதை வந்து கடைசியில் சேல்ஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணுறது இல்லை எஸ்டிமேட் பண்ணுறது, இதுதான் வந்து காஸ்ட் ஷீட்டு. இன்னொரு டெஃபினேஷன், ஷோ த டோட்டல் காஸ்ட் அண்டர் ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன் இஸ் லாஜிக்கல் ஆர்டர். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆர்டர்ஸ் தான். எதுக்காக காஸ்ட் ஷீட் மெயின்டைன் பண்ணணும்? பர்பஸ் ஆஃப் த காஸ்ட் ஷீட், டீடைல் ஆஃப் டோட்டல் காஸ்ட், அந்த ப்ராடக்டோட டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ வருதுன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்கு. டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ்லேயும் என்ன இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறது. கம்பேரிசன், ப்ரீவியஸ் இயரோ இல்லை வேறு ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ கம்பேர் பண்ணி பார்க்குறது இந்த டேட்டாவை. கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட், எந்த ஸ்டேஜில் வந்து இதனோட யூனிட் பர் காஸ்ட் அதிகமாக இருக்குன்றதை பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணுறது. ஹெல்ப் ஃபார் டெண்டர் ப்ரிப்பரேஷன், ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ரேட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ வரும், ப்ளஸ் வந்து ப்ராஃபிட் வச்சோம்னா எந்த ரேட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது வந்து காஸ்ட் ஷீட் வச்சு தான் டிசைட் பண்ணுறது. ஃபிக்ஸ் செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கலாம், 20%, 25% அப்படின்றத ஃபைனல் ப்ராடக்ட் வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த காஸ்ட் ஷீட்டு தேவை இருக்குது. காஸ்ட் ஷீட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பார்த்தேன் இல்லையா, அனலைசிஸ், டிஃப்ரெண்ட் ஹெட்டு, ஸ்டேஜஸ்ஸு, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ஸு. என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது? முதல்ல ப்ரைம் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரியில் முதல்ல என்ட்ரி ஆகிறப்போ வர ப்ரைம் காஸ்ட்டு. டைரக்ட் மெட்டீரியல், வேஜஸ்ஸு, எக்ஸ்பென்ஸ் தான் ப்ரைம் காஸ்ட்டு. ப்ரைம் காஸ்ட் வந்து ஃபேக்ட்ரி உள்ளே வருது, கூட ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸு ஆட் ஆகுது, அது வந்து ஒர்க்கிங் காஸ்ட்டு. ஃபேக்ட்ரியிலேருந்து ப்ளஸ் ஃபேக்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸும் சேர்த்துடணும். இந்த ஒர்க்கிங் காஸ்ட்டு ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் செல்லிங் அப்படின்றது என்னென்னா, அந்த ப்ரொடக்ஷனோட இந்த ரேட்டுக்கு மேலே செல் பண்ணணும், இது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. செல்லிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸையும் இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டா காஸ்ட் ஆஃப் சேல்ஸு, இது கூட ப்ராஃபிட் ஆட் பண்ணி செல்லிங் ப்ரைஸ். இந்த ஸ்டேஜஸ் இங்கே பார்க்கலாம். காஸ்ட் ஷீட்டோட ஸ்டேஜஸ்ஸு, ஃபஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியல், லேபரு, எக்ஸ்பென்ஸு, இது வந்து ப்ரைம் காஸ்ட்டு. ஃபேக்ட்ரிக்குள்ளே போகுது. இங்கே ஃபேக்ட்ரியில் வந்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸு ஆட் ஆகுது. இந்த இடத்துல அவுட்புட் வரப்போ இதுக்கு பேர் வந்து ப்ரைம் காஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸு ஆட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒர்க்கு காஸ்ட்டு. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளே வருது. இங்கே வந்து ஃபைனலில் வர்றது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த லைனில் இருக்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் செல் எங்கே இருக்குது, ப்ளஸ் இது கூட சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸை வந்து ஆட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இங்கே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு, இங்கே காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. சரி, இது கூட வந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணுறப்போ இதுதான் வந்து ஃபைனல் செல்லிங் ப்ரைஸு. இந்த ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் சம்டைம்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கொடுத்துருவாங்க, ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க,
சேல் ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சம்டைம் வந்து சேல் ப்ரைஸை கொடுத்துருவாங்க, ஒரு ப்ராஃபிட்டும் கொடுத்துருவாங்க, பர்சன்டேஜ் கேட்பாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு, இந்த பக்கம் இருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் இருந்து பர்சன்டேஜ் எவ்வளோ, இந்த பக்கம் இருந்து எவ்வளோ. இதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது, மேற்கொண்டு பார்க்கலாம். இதில் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுனா 1 2 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படியே வந்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ்னு வராது. இங்கே என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னா, இங்கே வந்து ரா மெட்டீரியல் வந்து டைரெக்டாக அந்த இடத்துக்கு கன்சியூம் பண்ணதை கொடுக்காம ஓப்பன் ஸ்டாக் க்ளோஸ் ஸ்டாக் கொடுத்துருக்கலாம். ஓப்பன் ஸ்டாக் ஆட் பண்ணோம், க்ளோஸ் ஸ்டாக் மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஒர்க் இன் கம்ப்ளீட் கொடுத்துட்டாங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் கூட அதை ஆட் பண்ணணும். அதை ஃபைனல் இங்கே வந்து தேர்டு ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட்டட் குட்ஸு மூவ் பண்ணது, மூவ் பண்ணாதது, அது செல் பண்ணது, சேல் பண்ணாதது. இதை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு வேறு டேட்டா வந்து மாற்றி கொடுப்பாங்க. இங்கே என்னது மெட்டீரியலோட லேபர் மாற்றி கொடுப்பாங்க. இங்கே ஓப்பன் ஸ்டாக் க்ளோஸ் ஸ்டாக், ஓப்பன் ஸ்டாக் க்ளோஸ் ஸ்டாக், இந்த 3 இடத்துல வந்து நாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, டெண்டர் அண்டு கொட்டேஷன் பற்றி பார்ப்போம். த ப்ரைஸ் மோராலஸ் டெண்டர் அண்டு கொட்டேஷன் ரெண்டும் ஒன்று தான். டெண்டர்ன்றது வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கறது, கொட்டேஷன்றது குட்ஸுக்கு கொடுக்கறது. இது ஜென்ரலாக சொல்கிறது, பட் 2 டேர்மும் வந்து இன்டர்சேஞ்சபிள் தான், ரெண்டுத்தையும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தி ப்ரைஸ் அட் விச் ஐட்டம் அவுட்புட் ஆர் ஆஃபர் டு செல், எந்த ப்ரைஸுக்கு சேல் பண்ண ஆஃபர் பண்ணலாம், அதுதான் வந்து டெண்டர். பிஃபோர் கோட் த ரேட்டு, ஃபாலோயிங் ஐட்டம் ஆர் டு பி அனலைஸ்டு. எல்லா ஐட்டம் ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஐட்டம்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன எடுக்கணும், காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செல்லிங் ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது எல்லா ஸ்டேஜஸையும் நாம் வந்து கால்குலேட் பண்ணணும். ரா மெட்டீரியல், டைரக்ட் லேபரு, சார்ஜபிள் எக்ஸ்பென்ஸு, ஒர்க்கு ஓவர் ஹெட்டு, ஆஃபீஸ் ஓவர் ஹெட்டு, செல்லிங் ஓவர் ஹெட்டு, எஸ்டிமேஷன். ஸோ இதே ஸ்டேஜஸ் தான். எஸ்டிமேட் டிஃபரண்ட் எலிமெண்ட். இப்போ இது மாதிரி நம்ம எஸ்டிமேட் பண்ணுறப்போ என்னென்ன எலிமெண்ட், அப்சர்வபிள் நாப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம காஸ்ட் ஷீட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சதை கால்குலேட் பண்ண போகிறோம். டெண்டர் வந்து ஃப்யூச்சரில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து கொடுக்குறத நமக்கு தெரியாது. பாஸ்ட் வேல்யூஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு அதில் இருந்து சம் பர்சன்டேஜ், இப்போ வேஜஸில் இருந்து ஃபேக்ட்ரிக்கு இவ்வளோ தான் செலவாகும் பழைய ரெக்கார்டில், அதே வந்து இதில் வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் கோட் பண்ணிக்கலாம். அந்த வந்து டேர்ம்ஸ் தான் இது. டைரக்ட் லேபர் மெட்டீரியல் கால்குலேட் பேஸ்டு ஆன் காஸ்ட் பர் யூனிட் பாஸ்ட் இயர் ஆர் பீரியட். இது வந்து ஒரு டேர்ம். என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரைம் ஸ்டேஜ். ஓவர்ஹெட் இஸ் எஸ்டிமேட்டட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் பர் பர்சன்டேஜ். ஓவர்ஹெட் வந்து இப்போ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ல இருந்து இது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் சேல் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது. அதே மாதிரி ப்ரைம் காஸ்ட்டில் இருந்து ஒர்க் காஸ்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்றத ப்ரீவியஸில் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா பர்சன்டேஜை வந்து இப்போ கொட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறது. பர்சன்டேஜ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் டு டைரக்ட் வேஜஸ், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் டைரக்ட் வேஜஸ், இது ஒரு ரேஷியோ. அதாவது ப்ரீவியஸ் ரெக்கார்டில் இருந்து இந்தந்த ரேஷியோவை எடுத்து இப்போ நம்ம புதுசாக பண்ண போகிற டெண்டரில் அப்ளை பண்ண போகிறோம். ஆஃபீஸ் ஓவர் டு ஒர்க் காஸ்ட்டு, ஆஃபீஸ் ஓவர் டிவைடட் பை ஒர்க் காஸ்ட்டு, இது ரெண்டும் ஒர்க் காஸ்ட்டு. இது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்.
இந்த ரேஷியோ பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் செல்லிங் ஓவர் ஹெட் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதுதான் வந்துருச்சா? ஓகே. இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் வந்தாச்சு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ இங்கே வந்துச்சா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் என்ன? காஸ்ட் ஆஃப் சேல் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டு இன்ட்டு டிவைடட் பை 100. டைரெக்டாக பர்சன்டேஜை மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது ஃபைனல் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஒரு 100 rupees அப்படின்னா 25 rupees வந்து 25% வந்து ப்ராஃபிட்டு. இல்லை ஒரு 20 rupees வந்து ப்ராஃபிட்டு. இதை வந்து காஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு கணக்கு போடணும். அதில் வந்து என்ன ஃபார்முலானா, காஸ்ட் ஆஃப் சேலு ரேட் ஆஃப் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டு சேல்ஸு, இதை பர்சன்டேஜில் வச்சுக்கணும். 100 மைனஸ் ரேட் ஆஃப் சேல்ஸ் பர்சன்டேஜ். ப்ராப்ளம் வரப்போ இது நம்ம வந்து என்ன டேட்டா கொடுத்தாலும் ஃபைனலில் வந்து இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். 2 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. அடுத்தது வந்து பர்ஃபார்மா பார்த்துருவோம். அது பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும்.